ஹீரோயினும் ஹீரோவும் பிரிஞ்சதுக்கு ஹீரோயினோட அம்மா தான் காரணம்னு அவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. அவங்க அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளும் சரின்னு போறா. அங்க போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சதுமே பின்னாடி இருந்த பசங்கள்லாம் இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே சீப்பா பேசுறாங்க. இவளும் திரும்பி ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டா, இவங்க பொண்ணையே இவங்களுக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல, இவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது நம்மளால நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்ந்திருப்பா. ஆனா ரொம்ப வருஷமா ஹீரோயினோட அம்மா அதே ஸ்கூல்ல தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவுக்கு எந்த டீச்சருமே மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் ஹீரோயினோட அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு நாள் கூட உன்னாலதான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னது கூட கிடையாது. இதெல்லாம் ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது நம்ம அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மனசார சாரி கேட்கிறா.